2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். அந்த பள்ளியில் நமது செய்தியாளர் ராஜேந்திரன் இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். ராஜேந்திரன், சொல்லுங்க, இப்போ 2ஆம் இடம் பிடித்த மாணவர் அங்க இருக்காரா? அவர்கிட்ட பேசுனீங்களா? அவருடைய அனுபவம் பத்தி கேளுங்க. தம்பி, +2 தேர்வில் மாநிலத்திலே 2ஆம் இடம் வாங்கியிருக்கீங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நான் நல்லா படித்து பெரிய கார்டியாலஜிஸ்ட் ஆகி ஒரு நல்ல ஆஸ்பத்திரி அமைச்சு மக்களுக்கு சேவை பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்படி தானே எல்லாம் இமேஜின் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு மெடிசன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை ஆம்பிஷன் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர்லாம் இப்போ சொல்கிறது இல்லை, கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே. ஏன்னா கார்டியாலஜிஸ்ட்க்கு அவ்வளோ ஹைப்பு. அந்த நோட்டில் பேர் எழுதி வைக்கிறப்பலாம் டாக்டர் சர்வேஷ் MBBSன்னு எழுதுறது இல்லை, டாக்டர் சர்வேஷ் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு தான் எழுதுகிறாங்க. ஏன்னா உண்மையாலுமே அவ்வளோ ஹைப்பு. ஸோ இந்த கார்டியாலஜிஸ்ட் எப்படி ஆறது, இதுக்கு ஏன் இவ்வளோ ஹைப்பு, உண்மையாலுமே அது ஆகிறது கஷ்டம் தானா இல்லை ஈஸியாக, இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு எப்படியாவது ஒரு 300 லைக்ஸ் வரணும். என்னடா முன்னாடி 200 லைக்ஸ் தான் கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 300 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் அதிகமாக பேருக்கு போய் சேரும். அண்ட் நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னா 5 முக்கியமான ஸ்டேஜஸ், அதாவது 5 கண்டங்கள் இருக்குது. அதை தாண்டினா நம்ம கார்டியாலஜிஸ்ட் ஆகிடலாம். ஸோ அந்த 5 கண்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் கார்டியாலஜி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜும் எவ்வளோ இயர்ஸ், ப்ளஸ் அந்த ஒரு ஸ்டேஜ்லையும் நம்ம கார்டியாலஜி மேலே வச்சுருந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது அந்த வெறி என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண 1 இயர் ஆகலாம், 2 இயர்ஸ் ஆகலாம், 3 இயர்ஸ் ஆகலாம். அண்ட் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறப்ப உங்களுக்கு கார்டியாலஜி மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா சும்மா 150% இருக்கும். ஃபுல் வெறியில் இருப்பீங்க. ஏன்னா கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா ஹார்ட் டாக்டர் அப்படிங்கிற ஐடியா மட்டும்தான் இருக்கும். கார்டியாலஜிஸ்ட் ஆகிறது எவ்வளோ கஷ்டங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ப்ளஸ் கார்டியாலஜிஸ்ட் ஆகிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ ரெஸ்பெக்ட்டு, எவ்வளோ காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா சொன்னதும் நம்ம சுற்றி இருக்கவங்க சொன்னதையும் கேட்டு செம்ம ஆய்ப்பில் இருப்போம் இந்த ஸ்டேஜில். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ், 2வது கண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MBBS. இது எல்லாருக்குமே தெரியும், 5 வருஷம். இந்த MBBS ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஏன்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கார்டியாலஜி மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். பட் 85% பேருக்கு கார்டியாலஜி மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். ஏன்னா அவங்களுக்கு MBBS உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், என்ன டே கார்டியாலஜிஸ்ட் அது இதுன்னு ஹைப் ஏற்றி உள்ளே அனுப்பிச்சிங்களே, அது படிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எவ்வளோ சொன்னீங்களாடா, ஏன்னா இங்கே பார்த்தா MBBS தாண்டதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடும் போல இருக்கேடா. ஆல்ரெடி MBBS 5 வருஷம், இதில் கார்டியாலஜி படிக்கணும்னா MD DM இன்னும் 6 வருஷம் படிக்கணுமாமே அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். 6 வருஷமா அப்படின்னா இல்லை 7 வருஷம். ஏன்னா நீங்கள் MD சீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நீட் PG என்ட்ரன்ஸ் எழுதணும். அதுக்கு 1 இயர் படிக்கணும், வச்சு ஸ்டேஜ் 3. நீங்கள் ஒழுங்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா 1 இயரில் நீட் PG சீட் போட்டலாம், MD சீட் கிடச்சிரும். பட் இல்லைனா கண்டிப்பாக லேட் ஆகும். அண்ட் இந்த ஸ்டேஜில் மட்டும் உங்களுக்கு கார்டியாலஜி மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் குறையலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கார்டியாலஜிஸ்டாக இருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு MD ஜென்ரல் மெடிசன் சீட்டு கிடைக்கணும். அந்த சீட்டுக்கு செம்ம டிமாண்டு. ஸோ நீங்கள் நீட் PG என்ட்ரன்ஸில் ஒரு டாப் ரேங்க்கில் இருந்தால் தான் MD ஜென்ரல் மெடிசன் சீட் கிடைக்கும். பட் நீங்கள் 1 இயர் நீட் PGக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ எப்படி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் வரும் அப்படின்னா நீங்கள் எப்பா சாமி எனக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடச்சா போதுண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சிச்சுவேஷனுக்கு போயிடுவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த ஸ்டேஜில். அண்ட் ஸ்டேஜ் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது MD ஜென்ரல் மெடிசன். ஸோ இது 3 வருஷம் படிக்கணும். ஸோ நீங்கள் MD ஜென்ரல் மெடிசன் சீட் எடுத்தோடனே உங்கள் இன்ட்ரெஸ்ட் குறையாமல் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் ஜென்ரல் மெடிசன் அதிகமாக நீங்கள் கேசஸ் பார்ப்பீங்க. அண்ட் பரவாயில்ல நம்ம DM கார்டியோ பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் ஒரு ரியலி குட் ஸ்டேஜ் தான். அண்ட் ஸ்டேஜ் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம். மறுபடியும் முதல்ல இருந்தா திரும்பவும் எக்ஸாமா? அவன் என்னடா MDக்கு அப்புறம் DM தானே சொன்னீங்க, இதெல்லாம் நடுவில் எக்ஸாமு அப்படின்னு கேட்டிங்கன்னா MDக்கு அப்புறம் DM சீட்டை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. மறுபடியும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம் எழுதணும். அதுலேயும் நீங்கள் டாப் ரேங்க் வாங்கணும். ஏன்னா கார்டியாலஜிக்கு செம்ம டிமாண்டு. ஸோ டாப் ரேங்க் வாங்கினா தான் உங்களுக்கு DM சீட்டு கிடைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் 3 வருஷம் படிக்கணும். ஸோ நீங்கள் 3 வருஷம் படித்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட். ஸோ நீங்கள் ஃபைனலி ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னா இன் பெஸ்ட் கேஸ் சினாரியோ நீட் 1 இயர் படிக்கணும். அதுக்கப்புறம் MBBS 5.5 இயர்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் நீட் PG 1 இயர் படிக்கணும். அப்புறம் MD 3 இயர்ஸ், அப்புறம் DM 3 இயர்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்லி 13.5 இயர்ஸ், ஏன் 14 இயர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 14 இயர்ஸ் ஆனால் தான் ஒரு ப்ராப்பர் கார்டியாலஜிஸ்ட் ஆக முடியும். என்னடா இந்த வீடியோ ஆரம்பிச்சுட்டு ரொம்ப கஷ்டம் முடியாது அப்படிங்கிற மாதிரியே வைப்பாகவே இருக்குது, ஒரு பாசிட்டிவிட்டியே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு இல்லை, இதுதான் உண்மை.
ஸோ இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்லணும் தான் இந்த வீடியோ எடுத்தது. இந்த உண்மை தெரியாமல் அதிகமாக பேர் உள்ளே வந்து கொஞ்சம் ஏமாந்து போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆமாம், கார்டியாலஜிஸ்ட் ஆகிறது ஈஸி இல்லை தான், பட் நாட் இம்பாசிபிள். ஆல் யூ நீட் இஸ் அ பிட் ஆஃப் பேஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட் ஆகலாம். அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு மச் யூ வாண்டட். ஆமாம், கஷ்டம்தான், பிரச்சனை வரும் தான், அதுக்குன்னு விட்டுருவோமா? It's all about humanity.